வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. குவைத் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை செயலாளருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூரில் புதிய வகை கோவிட் தொற்று பரவுவது குறித்து தமிழக மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் கோபேயில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் கிளப் த்ரோ போட்டியில் இந்தியாவின் ஏக்தா பியான் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 5வது கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் 6வது மற்றும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பீகார், ஹரியானா உள்ளிட்ட 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 57 தொகுதிகளில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் 6வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய 2 நாட்களே எஞ்சிய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மோட்டிஹரியில் இன்று பரப்புரையில் ஈடுபட்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான INDA கூட்டணி தோல்வியை சந்திக்கும் என்று கூறியுள்ளார். ஊழல் மற்றும் இந்தியாவிற்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபடுவோருக்கு மக்கள் இந்த தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தனிநபர் கழிவறை திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு சமையல் எரிவாயு, மின்சார இணைப்புகள் போன்ற திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தி இருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சி திட்டங்கள் இன்னும் வேகமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த தொகுதிக்குட்பட்ட பிற இடங்களிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் இன்று பரப்புரையில் ஈடுபடுகிறார். ராஷ்டிரிய ஜனதாதள், சமாஜ்வாடி உள்ளிட்ட காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குவைத் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை செயலாளருக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். இம்மீனவர்களை விடுதலை செய்திட மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை நாடுகளை சேர்ந்த கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதாகவும் இம்மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாத்திட விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் தலைமைச் செயலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லி வீர்பூமியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 1991ஆம் ஆண்டு இதே நாளில் ஸ்ரீபெரும்புதூரில் LTTயின் மனித வெடிகுண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று அஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் அங்கு ஏற்கப்பட்டது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. கேரளம், கர்நாடகம், புதுச்சேரி மாநில அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஆணையத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கலாச்சார பன்முக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலக கலாச்சாரங்களின் வளத்தை எடுத்துரைப்பதோடு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார பரிவர்த்தனைகள் மூலம் அமைதியும் நீடித்த வளர்ச்சியும் இத்தினம் உறுதி செய்கிறது. உலக அளவிலான வளர்ச்சிக்கு கலாச்சாரம் இன்றியமையா பங்காற்றுவதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ள நிலையில் கலாச்சார பன்முகத்தன்மையின் மதிப்பீடுகளை உணர்ந்து பல்வேறு வாய்ப்புகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பை இந்த தினம் வழங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய வகை கோவிட் தொற்று பரவுவது குறித்து பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இயக்குனர் திரு செல்வநாயகம் தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் பரவி வரும் இந்த புதிய வகை தொற்று தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாதிப்பை ஏற்படுத்திய JN.1 வகையிலிருந்து உருமாற்றம் அடைந்ததே என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சிங்கப்பூரில் புதிய வகை கோவிட் தொற்றால் கடந்த ஒரு வாரத்தில் 20,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதே வேளையில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணாக்கர் tngasa.ac
IN என்ற இணையதளம் வாயிலாகவும் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணும் மையமான தனியார் பள்ளியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளவர்களுக்கு குலுக்கல் முறையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார். திருச்சி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மா பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பறவைகள் பூங்கா அமைக்கும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். சர்வதேச தேயிலை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேயிலையின் நீண்ட வரலாற்றையும் கலாச்சாரம் பொருளாதார முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் தேயிலை தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்றும், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இம்மையம் கூறியுள்ளது. அடுத்த சில மணி நேரத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, சேலம் உள்ளிட்ட 24 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அணைப்பாளையம், நொச்சிப்பட்டி, பாச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துள்ளதால் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அணைப்பாளையம் கிராமங்கள்ல 12 வீடுகள் தண்ணியில அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா சேறு, மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அதை உடனடியா அவங்களுக்கு கழுவி நல்ல ப்ளீச்சிங் பவுடர் போன்ற சுகாதாரமான முறையில பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த கால்வாய் மேற்கொண்டு அடைக்காத அளவுக்கு அதுல கொஞ்சம் விரிவுபடுத்தி அதுல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பண்ணுவோம். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய BDO மூலமா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி எல்லாமே நம்மளுடைய கண்காணிப்புல இருக்கு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பொரணிக்குளம் கனமழை காரணமாக நிரம்பி உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. சீரமைப்பு பணிகளில் மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கான படகு சவாரியும் அவ்வப்போது நிறுத்தப்பட்டு வருகிறது. திற்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை நீடிக்கின்றது. தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1200 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கடம்பூர் மலைப்பாதை வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள், பயணிகள் வனவிலங்குகளை கண்டால் அருகே செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் நஞ்சுராயன் குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மழை பெய்து வருவதை பயன்படுத்தி சாய ஆலைகள் சாயக்கழிவு நீரை திறந்துவிட்டதே இதற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குளத்தில் உள்ள மீன்களை அப்புறப்படுத்தி சுகாதாரத்தை பேண கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தொடர் மழை காரணமாக இயற்கை வளங்கள் தண்ணீரில் அடித்து கொண்டுவரப்படுவதால் ஆக்சிஜன் அளவு குறைந்து மீன்கள் உயிரிழப்பதாகவும் இதுகுறித்து ஆய்வு செய்து தகவல் அளிக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் நடைபெறும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் இன்று நடைபெறுவதாக இருந்த படகு போட்டி மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று சுற்றுலாத்துறையினர் அறிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. உதகையில் நடைபெறும் 126வது மலர் கண்காட்சி வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நாளை நடைபெறுகிறது. இதனிடையே தென்காசி சங்கரன் கோவில் மலர் சந்தைகளில் பூக்களின் வரத்து குறைந்திருப்பதால் விலை அதிகரித்துள்ளது. ஜப்பான் கோபேயில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் கிளப் த்ரோ போட்டியில் இந்தியாவின் ஏக்தா பியான் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். காஷிஷ் லக்ரா வெள்ளி பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த தடகள போட்டிகள் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. IPL 2020 கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது.
குவைத் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை செயலாளருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூரில் புதிய வகை கோவிட் தொற்று பரவுவது குறித்து தமிழக மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் கோபேயில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் கிளப் த்ரோ போட்டியில் இந்தியாவின் ஏக்தா பியான் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.